என்னக்கா இது? சோப்புப்பா. சோப்பா? ஆமாப்பா. என்ன சோப்பு? ஸ்மெல் பண்ணி பாருங்க. என்ன ஸ்மெல் வருதுப்பா? பால் ஸ்மெல் வருது. கோட் மில்க் சோப்புப்பா இது. கோட் மில்க் சோப்பா? ஆமாங்கப்பா. நிறைய இருக்கே இங்க. இது சந்தன சோப்புப்பா. இது பயத்த மாவு, கடலை மாவு. இது வந்து என்னக்கா ஆவாரம் சாப்பிட்ற பூ. ஐட்டம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா பண்றது? எல்லாருமே இப்ப முகத்துக்கு போறது கேக்குறாங்கப்பா. சரிங்களா? நாங்க என்ன பண்றது? நம்ம கிட்ட வந்து பயத்த மாவு, கடலை மாவு இருக்கு, சாண்டல் இருக்கு, கோட் மில்க் இருக்கு, ஆவாரம் பூ சோப்பு இருக்கு, ரெட் வைன் சோப்பு இருக்கு, குப்பை மேனி இருக்கு, மூலிகை சோப்பு போதும் இருக்கு. போதும்க்கா. என்னங்கப்பா? மொத்தமா எவ்வளவு இருக்கு? மொத்தம் 21 வகை இருக்குங்கப்பா. 21 வகையா இருக்கு ஆமாங்கப்பா. சோப்பு இருக்கு. ஆமாங்கப்பா. சரி, இதெல்லாம் யார் பண்ணது? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதை இருக்காங்க பாருங்கப்பா, எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள், பெரியவர்கள் எல்லாருமே வச்சுதாம்மா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக்கா உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கிறவங்க வெளியே போயிட்டு நம்ம வேலை செய்வோம்ப்பா. அதை மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்காங்க. அவங்களுக்கு வேலை இப்போ யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வெளியே வந்து போகிறதுக்குன்னு தயங்குவாங்க. நம்மளுடைய குறைய வந்து பார்த்துட்டு எதனா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நம்ம என்னன்னா அவங்கள வெளியே வர வைக்கணும். ஓகே. அதுக்காக தான் இதை நான் ஆரம்பிச்சதுப்பா. அது ஓகே. சோப்பு எதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ண தோணுச்சு உங்களுக்கு? இது கெமிக்கல் கிடையாதுங்கப்பா. இயற்கை மூலியமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சாக்லேட் மாதிரி இருக்கேதா? ஐயோ சாப்பிடுங்கப்பா, பரவாயில்ல. ஸ்மெல் பண்ணி பாருங்க. தேங்காய் எண்ணெயில தான் பண்ணிட்டு இருக்கோம். தேங்காய் எண்ணெய்? ஆமாங்கப்பா. சரி. அதுக்குன்னு ஆசைப்பட்டு சாப்பிடாதீங்கப்பா. போட்டு முகத்துக்கு போறதுக்கு இது நம்ம குளிக்கலாம், குழந்தைங்களுக்கு போடலாங்கப்பா. சரிக்கா, இது என்னக்கா ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் இருக்குமா? என்னப்பா இப்படி சொல்றீங்க? வெறும் 60 ரூபாய் தாங்கப்பா. சும்மா இப்ப 60 ரூபாய் 60 ரூபாய் கொடுத்துருங்க. எடுத்துங்கப்பா, மொத்தமே எடுத்துங்கப்பா. வெறும் 60 ரூபாய்? ஆமாங்கப்பா. எப்படி இந்த பிரைஸ் கொடுக்க முடியுது உங்களால? ஏன்பா நம்ம போய் இப்ப வந்து உங்களுக்கு 150 ரூபாய் கொடுக்குற சோப்பு பெருசா தெரியுது, நம்ம கம்மியா கொடுக்கும்போது இந்த கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா? இல்ல, அதுதான் கேக்குறேன், எப்படி உங்களால முடியுது? நம்ம வந்து ஏழைகளுக்கு நம்மளால முடிஞ்சதை எடுத்துட்டு போய் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா வந்து 150 ரூபாய் கொடுத்துலாம் போய் சோப்பு வாங்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம லாப நோக்கத்தோட பண்ணலைங்கப்பா. போய் ஏழை ஜனங்களையும் போயிட்டு அடைநடத்துக்காக தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சது. இது அது இயற்கை முறையில இயற்கை முறையில. இது வந்து கெமிக்கலே கிடையாதுங்கப்பா. சுத்தமா கிடையாது. சரி, அப்ப எதுல செய்றீங்க? கெமிக்கல் இல்லாத பொருளே கிடையாது இப்பெல்லாம். என்னப்பா உங்களுக்கு தெரியாதா? வாங்கப்பா காமிக்கிறேன். நம்ம வாகை மரச்செக்கால மரச்செக்கு எண்ணெயில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த வாகை மரச்செக்கு எண்ணெய் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இப்ப நிறைய பேருக்கு சுகர் வந்ததுப்பா. ஆமா. சுகர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து புண்ணு வர ஆரம்பிச்சது. அதுக்கு நம்ம எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எல்லாமே போடுறோம். பட் அது சரியாவே ஆகாது. வாகை மரச்செக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாகை மரம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து சுகருக்காக தான் அது. அது வந்து மறைச்சிட்டாங்க. இப்ப அதில் ஆட்டும் போது நமக்கு அந்த தேங்காய் எண்ணெயோட முழு தன்மை நமக்கு அப்படியே கிடைக்கும்பா. அந்த எண்ணெயை வச்சுதான் நம்ம இந்த சோப்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்கப்பா. இப்போ எத்தனை பேர் வேலை செய்றாங்க? நம்ம கிட்ட ஒரு 10 பேருக்கு வேலை செய்யறாங்கப்பா. எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? இது வந்து 9 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. 9 வருஷமா பண்றீங்களா? தெரியவே தெரியாதேக்கா. என்னப்பா பண்றது? நல்ல பொருட்கள் உங்க மூலியமா எடுத்து போய் சேர்க்கணும் தான் முதல் நீங்க வந்திருக்கீங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து சோப்பு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஐட்டம்ஸ். இது பாருங்க, பல்படி, ஆயில் புல்லிங். பாத்தீங்களா, பேர் தெரியல எனக்கு. ஐவி ஆயில் புல்லிங். பாத்தீங்களா, அக்கா லைனா சொல்லிட்டே இருக்காங்க பாருங்க. இது என்ன? இயற்கை நாணம்ப்பா. நாணம் என்றது பாத்தீங்கன்னா ஹேர் ஆயிலுடைய தமிழ் அர்த்தம் தான் இது போட்டா என்னக்கா? 23 வகையான மூலிகை ஹேர் ஆயில் பா. இது முடி கொட்டத்தை ஸ்டாப் ஆகும். இப்ப இளநரை இப்ப இருக்கிற பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. சரி, இப்போ இளநரை இருக்கு, இது யூஸ் பண்ணிட்டா நின்றுமா? இளையநரை வராம தடுக்கும்பா. வந்த முடியை வந்து நமக்கு பாதுகாக்கும். முடி கொட்டத்தை ஸ்டாப் ஆகும். லேடிஸ் முடி வந்து யாரா சோப் வந்து எப்படிக்கா? ஜென்ட்ஸ்க்கு தனி, லேடிஸ்க்கு தனி எதனா இருக்கா? அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்கப்பா. பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்கப்பா. யாருனாலும் யூஸ் பண்ணலாங்கப்பா. இது நீங்க சொல்றத நம்ப முடியலையே. நான் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. பிரதருக்கும் கொடுங்க. உங்க வீட்டு பக்கத்து குழந்தைங்களா இருந்தா கூட எடுத்து கொடுங்க. நான் கொடுக்குறேன். யூஸ் சரிக்கா. இப்போ ஒரு சோப்புக்கு யாரனா எவ்வளவு தூரம் வருவாங்களா? இப்ப நான் சென்னையில இருக்கேன். உங்களுக்கு ஒரு சோப்பு வேணுமாப்பா? ஆமா. அக்கா கொரியர் பண்றேன்ப்பா. ஒரு சோப்பு கூட கொரியர் பண்ணுவீங்க? தாராளமா பண்றோம்ப்பா. ஒரு சோப்பு இப்ப ஒரு 5 சோப்பு எத்தனை பண்ணிக்கலாம்? எத்தனை சோப்பு வேணாலும் பண்ணலாம்ப்பா. உங்களுக்கு ஒரு சோப்பு வேணுமா, 5 சோப்பு வேணுமா, 10 சோப்பு வேணுமா? அக்கா என்னால பல்கெல்லாம் வாங்க முடியாதுக்கா. 60 ரூபாய் தாங்க இருக்கு. என்னக்கா பண்றது? நான் அங்க இருக்கேங்க. தாராளமா நீங்க அட்ரஸ் அனுப்புங்க. அப்ப நீங்க வந்து டைரக்டா போயிட்டு நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் அக்கா கால் பண்ணிட்டு ஃபுல்லா பல்கா வாங்கணும், என்னடா இது எப்படி இருக்குன்னு சொல்லாம ஒரே ஒரு சோப்பு உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் என்னன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டு அக்கா கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க இந்த சோப் யூஸ் பண்ணுங்க அக்கா, எனக்கு வந்து ஃபேஸ் க்ளோவா இருக்கணும், எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கணும், என்ன சோப்பு யூஸ் பண்ணுங்க? இருக்குப்பா நம்ம கிட்ட. அது வருங்கப்பா. ஆட்டுப்பால் சோப்பு, கோட் மில்க். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் வைன் சோப் இருக்கு. சரி, என் ஃப்ரெண்டுக்கு ஒருக்கு வந்து ரொம்ப வந்து ஆயிலி ஃபேஸா இருக்கு, அதுக்கு இதோ இருக்கு பாருங்கப்பா. பயத்த மாவு, கடலை மாவு சோப்பு. சின்ன வயசுல நம்ம வந்து பவுடரா யூஸ் பண்ணோம். நீங்க என்ன சோப் யூஸ் பண்றீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மை ஃபேவரட் குப்பை மேனி சோப்புங்கப்பா. இது எதுக்கு? இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம். ஓகே. நம்ம ஊருக்கு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. எனக்கும் அந்த மாதிரி தான் வர ஆரம்பிச்சது. இதை போட்டு ஆரம்பிச்சு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. அதுல தான் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சது. எத்தனை நாளுக்கு ரிசல்ட் தெரியும்?
இது உங்களுக்கு ஒரு 10 டேஸ்லயே தெரிய 10 ஆரம்பிச்சிருங்க. டேஸ்லயேவா? ஆமாங்கப்பா. நேச்சுரலா ஃபுல்லா யூஸ் பண்றதால நேச்சுரலா 10 இது டேஸ்லயே தேங்காய் ரிசல்ட் எண்ணெயில தான் தெரியும். நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே. தாராளமா வந்து உங்களுக்கு ஒரு 10 டேஸ்லயே ரிசல்ட் தெரிஞ்சிருங்கப்பா. சரி, இப்போ லேடீஸ்க்கெல்லாம் வந்து பிம்பிள்ஸ் அதிகமா வருது, ரேஷஸ் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு எந்த சோப்பு? பிம்பிள்ஸ்க்கு ஜாதிக்காய் சோப்பு யூஸ் பண்ணலாங்கப்பா. எப்படிக்கா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? நான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையிலே வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல இருந்து பாட்டிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அத நம்ம மறந்துட்டோம். ஆமா. அது இப்ப மறுபடியும் கொண்டுட்டு வரோம். எல்லாருமே அதான். இப்ப நம்ம போனீங்கன்னா ஃபேஸ் வந்து கிரீம போடலாமா? ஆமா. அது போட்டு மறைச்சிடலாமா? ஆமா. இல்ல ஃபேஸ் பேக் போட்டு மறைச்சிடலாமா? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது மாரி இருக்கிற ஜாதியை சோப் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வந்து பள்ளமா இருக்குது. தம்பிக்கு தான் இருக்கு பாருங்க. உங்களுக்கு பாருங்க அடுத்த மாசம் நீங்க அக்காவ பார்க்க வரும்போது உங்களுக்கு சரியா போயிடும். பிஃபோர் ஆஃப்டர் இப்போ போட்டோ எடுத்து பிஃபோர் ஆஃப்டர் வச்சுக்கலாம். தம்பி எடுத்து வச்சுக்கங்க. இது கேரண்டி. நம்ம கஸ்டமர் நெறைய பேர் வந்து ரிசல்ட் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜாதிக்காய் சோப்பு தம்பிக்கு இந்த வாட்டி நான் குடுக்குறேன். அடுத்த வாட்டி அக்கா வரும்போது மாப்பிள்ளை மாரி ஜம்முன்னு வருவாரு பாருங்க. அப்ப இப்ப இந்தாங்க இல்ல. தம்பி. கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது முகத்துல இருக்கிறதுல தெரியணும்ல டிஃபரெண்ட். ஸோ இப்போ அதனால அக்கா வந்து உங்களுக்கு தம்பிக்கு குடுக்குறேன். இது வந்து ப்ரொமோஷன்ஸ், வீடியோஸ்க்கு அதுக்கு மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல. ஜஸ்ட் நீங்க ஒரு சோப்பு ஆர்டர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க இவங்ககிட்ட ரெகுலரா வாங்கிக்கலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.